ஹாய் கைஸ், இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி டீப்பாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 10:50 ஆகுது. இந்த லெவல்ஸ் அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு நார்மல் பிவட் பாயிண்ட் கிடையாது. இது மார்க்கெட்டில் அதாவது வந்துட்டு மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆகுது. ஒரு 10:30 வரைக்கும் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி அதே போல் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ கேபிட்டல் வந்துட்டு உள்ளே வந்திருக்கு அல்லது வெளியில் போயிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த R1 R2 R3 அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 10:45க்கு மேலே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவல்ஸ் வந்துட்டு கிடைக்கும். நான் இந்த லெவல்ஸை ஒன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இம்மிடியேட்டாக வந்து என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ பார்க்கும் பொழுது 11 o'clock பார்க்கும் பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு R1லேருந்து அப்சைடு போன மாதிரி தெரியும். இருந்தாலும் நமக்கு இந்த லெவல்ஸ் எல்லாம் கிடைக்கிறது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 10:45க்கு மேலே தான் வந்துட்டு கிடைக்குது. ஓகே, இப்போது இந்த 10:45க்கு மேலே நாம் வந்துட்டு ஏதாவது ட்ரேட் டிசிஷனை வந்துட்டு இனிஷியேட் வந்துட்டு பண்ணணும். ஓகே, இன்னைய பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மார்க்கெட் வந்துட்டு R1 அல்லது R2 அந்த இடத்துல இருந்திருந்தது அப்படின்னா நாம் வந்துட்டு ஏதாவது ஒரு டிசிஷன் வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துட்டு இருக்கும். இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் வந்துட்டு R3 அப்படிங்கிற லெவல் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நாம் ஏதாவது ட்ரேட் டிசிஷனை வந்துட்டு எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 11 o'clock அதாவது வந்துட்டு நான் டைம் பேஸ்டாக வந்துட்டு சொல்ல இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளியராக வந்துட்டு ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்கும். ஓகே, சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகாமல் மறுபடியும் R4 அந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து ஏதாவது நமக்கு செல் சிக்னல் அல்லது செல்லிங்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது கிடைச்சது அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட்டில் நாம் செல் பண்ண ஆரம்பிக்கலாம். அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்துட்டு ரீச் ஆகிற வரைக்குமோ அல்லது இந்த லெவல்ஸை வந்துட்டு ஒபே பண்ணாமல் அதாவது இங்கே இருக்கிற ஏற்கனவே ப்ரைஸ் வந்துட்டு மூவ் ஆயிருக்குல்ல இதை வந்துட்டு ஒரு ஹியூஜாக வந்துட்டு பிரேக் ஆகாமல் இந்த இடத்துலையே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு ரிவர்சல் ஆனால் கூட இந்த ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதர்வைஸ் வந்துட்டு நம்ம எந்த ஒரு பொசிஷனும் இனிஷியேட் பண்ணாமல் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த மார்க்கெட்டில் நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு திங்க் பண்ணி பார்க்கணும். நாம் எல்லாருமே ஸ்மால் ட்ரேடர். ஓகே, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பிக் கேபிட்டல் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், மந்த்லி 2 ட்ரேட் அல்லது 3 ட்ரேட் அல்லது மேக்ஸிமம் 10 ட்ரேட் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே நாம் வச்சுருக்க சின்ன கேபிட்டல் அப்படிங்கிறதுனால நமக்கு டெய்லியுமே வந்துட்டு ட்ரேடு வேணும், டெய்லியுமே வந்துட்டு அதில் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே நாம் வந்துட்டு வரோம். ஆனால் அது அகெயின்ஸ்டாக என்ன ஆகுது அப்படின்னா நாம் டெய்லியுமே புரோக்கர் கமிஷன் வந்துட்டு கொடுக்குறோம். புரோக்கர் கமிஷன் கொடுத்தாலுமே நம்மளோட கேபிட்டல் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி நம்மளோட டோட்டல் போர்ட்ஃபோலியோமே வாஷ் அவுட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிக் பிளேயர் அதாவது பிக் கேபிட்டல் வச்சுருக்கவங்க எந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு திங்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நாமளும் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்து யோசித்து அந்த ட்ரேடை பொறுமையாக வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணணும். மார்க்கெட்டில் ப்ரைஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா நாளுமே வந்துட்டு இருந்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கும். பட் நமக்குன்னு ஒரு கிரிட்டீரியா வச்சுக்கிட்டு அந்த கிரிட்டீரியா மேட்ச் ஆகிற அன்னைக்கு மட்டும் நாம் ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். அதெல்லாம் இல்லாமல் நாம் இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறோம், நாளைக்கு இன்னொரு சேனலில் இன்னொரு வீடியோ பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி டெய்லி வந்துட்டு ஒரே கான்செப்ட் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கான்செப்டை கொண்டுட்டு வந்து மார்க்கெட்டில் ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் எந்த காலத்துலேயுமே சர்வே பண்ண முடியாது. நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு பில்ட் பண்ணுங்கள். நான் இதை தான் வந்துட்டு என்னோட எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிகிட்டு இருப்பேன். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா அது நாளைக்கு மறுபடியும் நடக்காமல் கூட வந்துட்டு போகலாம், அல்லது இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு கூட வந்துட்டு அந்த மாதிரி நடக்கலாம். ஓகே, டெய்லி மார்க்கெட் வந்துட்டு ஒரே மாதிரி மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா
நாம இவ்வளோ பெரிய கேபிட்டல் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது மார்க்கெட்டில் ஒரு மித் இருக்கு இல்லையா? அதாவது 90% பீப்புள் வந்துட்டு லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மித்து வந்துட்டு இருந்திருக்காது. 50-50 கூட வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ நீங்கள் நல்லாவே வந்துட்டு உங்களுக்குள்ளேயே வந்துட்டு கொஷின் ரைஸ் பண்ணுங்கள். நாம் எடுக்கிற டிசிஷன் வந்துட்டு சரியா? ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டைம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 11:30 வந்துட்டு ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் பாருங்கள், இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துலையே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்துல மார்க்கெட் வந்துட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் பொழுது நம்மளால் எந்த ஒரு ட்ரேட் டிசிஷனுமே வந்துட்டு எடுக்க முடியாது. அப்படி நாம் வந்துட்டு ஏதாவது ஒரு ட்ரேடை வந்துட்டு இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா நாம் எதிர்பார்த்த திசைக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒரு கிளியர் கட்டான ஒரு ட்ரேட் டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் இந்த மார்க்கெட்டில் அப்படியே பொறுமையாக வெயிட் பண்ணணும். இந்த மார்க்கெட்டில் பொறுமையாக எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும், ப்ராஃபிட்டுமே வந்துட்டு பண்ண முடியும். ப்ரீவியஸாக நான் போஸ்ட் பண்ண வீடியோலலாம் நான் மார்னிங் ஒரு ட்ரேடை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10:45 அப்படியெல்லாம் வந்துட்டு நான் அந்த ட்ரேடை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்திருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏன் 11 ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மார்னிங் ட்ரேட் அப்படிங்கிறது அந்தளவுக்கு ப்ராபபிலிட்டி கிடையாது. அதாவது ஒரு 10 ட்ரேடு எடுக்கிறோம் அப்படின்னா அதில் 8 ட்ரேடு வந்துட்டு சக்ஸஸ் ஆனால் கூட அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டு என்னால் ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 11 அப்படிங்கிற ட்ரேடை வந்துட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். அதே போல் ஆஃப்டர் 11 ட்ரேடில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இதில் அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக எப்படி வந்துட்டு ஒரு ட்ரேட் டிசிஷனை வந்துட்டு எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஒரு சில க்ரைட்டீரியா நான் வச்சுருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி என்னால் அந்த ட்ரேடை வந்துட்டு இனிஷியேட் பண்ணும்பொழுது ப்ராஃபிட்டில் வந்துட்டு இருக்க முடியுது. சம்டைம்ஸ் வந்துட்டு நான் ட்ரேடே வந்துட்டு எடுக்காமல் கூட வந்துட்டு இருப்பேன். பட் நான் எதிர்பார்த்த திசையில் கூட வந்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகிருக்கும். அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் நான் இனிஷியேட் பண்ணுற ட்ரேடில் எனக்கு மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட் ஆகாமல் டார்கெட் ஹிட் ஆனாலே போதுமானதாக வந்துட்டு இருக்கும். ஒரு சில டைமில் மார்க்கெட் வந்துட்டு நம்மளையே வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணும். நாம் எதிர்பார்க்குற திசையில் போகும். பட் நாம் வச்சுருக்க ஒரு சில க்ரைட்டீரியா வந்துட்டு மேட்ச் ஆகாமல் கூட வந்துட்டு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நீங்கள் இப்போ இம்மிடியேட்டாக வந்துட்டு கேட்கலாம், அது என்ன க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொன்ன வீடியோஸில் ரொம்ப விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் டீப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மார்க்கெட்டை அந்த வியூவில், அதாவது உங்களுக்கு ஏற்ற ஒரு வியூவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது என்னென்ன க்ரைட்டீரியா அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். பட் இது புரியறதுக்கு கொஞ்சம் நாட்கள் வந்துட்டு எடுத்துக்கும். மார்க்கெட்டில் நீங்கள் இம்மிடியட்டாக வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னா அது சாத்தியமே கிடையாது. இதையெல்லாம் நீங்கள் எப்போ வந்துட்டு ரியலைஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களால் இன்ச் பை இன்ச்சாக அனலைஸ் வந்துட்டு பண்ண முடியும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது ஒரு ட்ரேடை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரேடு நம்ம எதிர்பார்த்த திசையில் போகுமா அல்லது ஆப்போசிட் திசையில் போகுமா அப்படின்னு. அப்படி இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு சில பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, மார்க்கெட்டை டீப்பாக வந்துட்டு அனலைஸ் பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபைனலாக வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். இதில் எந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்தேன், என்ன லாஜிக்கை யூஸ் பண்ணி என்ட்ரி எடுத்தேன் அப்படிங்கிறது தான் இனிமேல் வந்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கவனமாகவும் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள். ஓகே, நான் மார்னிங்கே டிசைட் பண்ணியிருந்தேன், அதாவது R4 அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணிவிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா நான் என்னோடய ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த R4 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு வரலை. ஓகே, ஸோ அதுக்காக நமக்கு இங்கே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த R3லேருந்து R4 அப்படிங்கிறது எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பார்த்துட்டு அதை வந்துட்டு 0.5%, அதாவது இதிலிருந்து இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா, 0.5%. அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. ஓகே, இதே போல் அதாவது நம்ம இப்போ R4 வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணுறோம், ஆனால் 50%ல் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகுது. இதை நாம் இன்னமும் வந்துட்டு எப்படி ஈஸியாக வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது இந்த 0.5% அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா
77,947. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 77,800 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, இது 77,800 புட் ஆப்ஷன் சார்ட் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்து உங்களுக்கு பார்த்த உடனே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு ஜூம் பண்ணியிருக்கேன். இந்த 12:33 கேண்டில். ஓகே, நாம யூஸ் பண்ணுறது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். இந்த 12:33 கேண்டில் அப்படிங்கிறத நான் 77,800 புட் ஆப்ஷனில் வந்துட்டு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12:33 கேண்டில். ஓகே, இப்போது ஸ்பாட் சார்ட் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த 12:33 கேண்டலுக்கு மேலே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு போயிட்டுருக்கு. அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னா இங்கே, அதாவது இந்த கேண்டல் கீழே வந்துட்டு இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது மெல்ட் ஆகி கீழே வரணும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு நடக்கலை. ஓகே, ஸோ அப்போது இந்த 12:33 அந்த டைமில் நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணிட்டேன். ஓகே, மார்க்கெட் அகைன் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0.5% மேலே வந்துட்டு போகுது. இம்மிடியட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன் சைடு வந்துட்டு வருது. இந்த 13:12 அதாவது 1:15 அந்த டைமில் வந்துட்டு அப்படி வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு நடக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு மதர் கேண்டில் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த கேண்டலுக்கு மேலே மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டு ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ண போகிறேன். கேண்டலோட ஹை அப்படிங்கிறது 239 ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போது நான் 239 ரூபா அப்படி வந்துட்டு அந்த ப்ரைஸில் வந்துட்டு நான் என்ட்ரு ஆனேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 215 ரூபா. ஓகே, அந்த 215 ரூபா அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டே லோவாக வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்குது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் டார்கெட்டை வந்துட்டு பண்ணணும். ஓகே, அப்போது இங்கே பாருங்கள், R3 அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட் ரீச் ஆகும்பொழுது 1:42 ஆகுது. ஓகே, இப்போது நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், என்னோட ட்ரேட் பண்ண இல்லையா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்துட்டு போய் பார்த்தேன் அப்படின்னா 1:42க்கு இந்த ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 323 ரூபா வந்துட்டு இருக்குது. இந்த 323 ரூபா அப்படிங்கிறது என்னோட 25% ப்ராஃபிட்டுக்கும் மேலேயே வந்துட்டு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட R2 லெவலை ரீச் ஆனால் நான் இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மறுபடியும் பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு R3 வந்துட்டு பிரேக் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக ஒரு பிக் ரெட் கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருந்தது. இந்த கேண்டலோட டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 14:03. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் இந்த 14:03 அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும் பொழுது இதில் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 428 ரூபாயாக வந்துட்டு இருந்தது. இந்த 428 ரூபா அப்படிங்கிறது நான் 239 ரூபாயில் என்ட்ரி எடுத்ததுனால என்னோட 50%க்கு மேலே இருக்குது. என்னோட 50% அப்படிங்கிறது 358 ரூபா 50 பைசா. இதுக்கு மேலேயே வந்துட்டு இருக்குது. எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய க்ரீன் கேண்டில், அதாவது ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் கேண்டலாக இருக்கும், ஸ்பாட் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அது ரெட் கேண்டலாக வந்துட்டு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இம்மிடியட்டாக வந்துட்டு இந்த இடத்துல